ஹலோ கைஸ். என்னைக்காச்சும் உங்களோட ரெக்கார்டட் வாய்ஸை நீங்கள் கேட்டு ஏன் நம்ம வாய்ஸ் இப்படி இருக்குது, நமக்கு இந்த வாய்ஸ் இப்படி கேட்காது, நம்ம பேசுகிறது நம்ம வாய்ஸ் நமக்கு வேறு மாதிரி தான் கேட்குது அப்படின்னு நீங்கள் நிறையா வாட்டி யோசிச்சிருக்கலாம். நானும் யோசிச்சிருக்கேன், சின்ன வயசுலையாக இருக்கட்டும், இப்போவும் இருக்கட்டும். ரீசெண்டாக எனக்கு தாட் வரும்போது தான் சரி, வாட் பிஹைண்ட் திஸ் திங், ஏன் இருந்துட்டு நான் பேசுகிற வாய்ஸ் எனக்கு ஒரு மாதிரி கேட்குது, வெளியே ஒரு மாதிரி கேட்குது அப்படின்றத இருந்துட்டு நான் ஆராய்ச்சி பண்ணேன். ஸோ நான் அப்படி ஒரு நெட்டில் தேடி பார்க்கும்போது தான் எனக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடச்சிது. என்னென்னா, எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே, அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு வாய்ஸஸ் மொத்தம் 3 வாய்ஸஸ் இருக்கும். ஸோ 3 வாய்ஸ் என்னென்ன, அந்த வாய்ஸ் ஏன் இருந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகுது, ஏன் இருந்துட்டு நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும் போது, என்னை சுற்றி உங்களுக்கு கேட்கும் போது வந்துட்டு ஒரு மாதிரி கேட்குறதும், நான் பேசுகிறது எனக்கே கேட்கும் போது ஒரு மாதிரி கேட்குறதும், அது ஏன் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு நம்ம யோசிக்கும் போது, நம்ம யார்ட்டையும் பேசாமல் நம்ம ஒரு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வாய்ஸ் என்ன, நமக்கு மண்டக்குள்ளே கேட்குற அந்த வாய்ஸ் ஏன் அப்படி கேட்குது அப்படின்றது தான் நமக்கு இந்த வீடியோவில் ஒன் ஆஃப்டர் அதுன்னு லைனாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு எட்டர்னல் பி. நான் உங்கள் சிவஜீவி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வாய்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசி அது மற்றவங்களுக்கு கேட்குது இல்லையா, அதாவது உங்கள் வாய்ஸ் மற்றவங்க காதில் எப்படி விழுகுது, அது எந்த மாதிரி ஒரு சவுண்டில் ரஃபாக இருக்கா ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியாது. நமக்கு நம்ம பாடும்போது கூட நம்ம சிங்கர் மாதிரி தான் தெரியும், பட் அது கேட்குறவங்களுக்கு தான் தெரியும் அது இவ்வளோ கொடூரமாக இருக்குன்ட்டு. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் தான் இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ் இருந்துட்டு எப்படின்னா, நீங்கள் பேசுகிற இந்த சவுண்ட் வேவ்ஸ் ஏரில் ட்ராவல் ஆகி எப்படி போய் ஒருத்தவங்களோட இயரில் படுது, யாராவது இயர் ட்ரம் பட்டும் ஒன்று தான், எப்படி அவங்களுக்கு கேட்குது அப்படின்றத பொறுத்து இது மாறும். இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ் அப்படின்றது முழுக்க எதெல்லாம் இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ் வந்துட்டு ஒரு இதுக்கு கொண்டு வரும், அதாவது ஒரு ஷேப், ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த வைப்ரேஷன்ஸ் கொண்டு வரும், சவுண்ட் ஸ்ட்ரக்சர் வேவ்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வளரிட்டேன். ஓகே, பரவாயில்ல. எதெல்லாம் இது மாதிரி கொண்டு வரும் அப்படின்னா, இந்த ரூமோட அக்காஸ்டிக்ஸ், அதாவது அந்த ரூமோட தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குவாலிட்டிஸ், அந்த ரூமில் அதிகமான பொருள் இருக்கிறது, கம்மியான பொருள் இருக்கிறது, குறிப்பிட்ட அளவு பொருள் இருக்கிறது, சவுண்ட் ப்ரூஃப் பொருள்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி சவுண்ட் வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுற பொருள் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயமும் இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏரோட மீடியம் பொறுத்தும் வைப்ரேஷன்ஸ் பொறுத்தும் ரெண்டு இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ் அப்படின்றது இருந்துட்டு மற்றவங்களுக்கு அது எப்படி கேட்குது அப்படின்றத பொறுத்து மாறும். ஆக்சுவலாக இது என்னன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னா, நீங்கள் பேசி உங்கள் வாயிலிருந்து வெளியே வர அந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், அந்த வார்த்தை ஒருத்தங்க காதுக்கு போய் எப்படி ரீச் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இருந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் வாய்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்துட்டு உங்கள் வாய்ஸ் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க உங்கள் எக்ஸ்டர்னல் வாய்ஸ் தான் மீன் பண்ணுறாங்க, உங்களுக்கு கேட்குற உங்கள் வாய்ஸ் கிடையாது. அண்ட் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வாய்ஸ், அதாவது நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு கேட்குற அந்த இன்னொரு வாய்ஸ். ஓகே, இதுக்கும் பழைய எக்ஸ்டர்னல் வாய்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் வாய்ஸில் இங்கே உங்களோட வாய்ஸ் உங்கள் மவுத்லேருந்து வெளியே வர அந்த வைப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறது ஏர் மட்டும்தான், வேறு எந்த ஒரு மீடியாவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த இன்டர்னல் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாய்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் வாய்ஸ் ஏர் கண்டக்ஷன் மூலியமாக உங்கள் எக்ஸ்டர்னல் இயர் மூலியமாக உள்ளே வரும். ஸோ இது ஒரு பார்ட். ஓகேவா. இன்னொரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் போன் கண்டக்ஷன், அதாவது உங்கள் வோக்கல் கார்ட்லேருந்து உங்கள் ஸ்கல் போன் வழியாக இந்த வைப்ரேஷன்ஸ் ட்ராவல் ஆகி உங்கள் இன்னர் இயரில் போய் ரீச் ஆகும். ஸோ அப்படி உங்கள் இன்னர் இயரில் போய் இது ரீச் ஆகும்போது எக்ஸ்ட்ரா பேஸ் போட்ட மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா பேஸில் இன்னும் டீப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதனால தான் இருந்துட்டு உங்களோட எங்கள் ரெக்கார்டிங் வாய்ஸ் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இருந்துட்டு அது ஒரு மாதிரி, ஏன் நம்ம வாய்ஸ் இப்படி இருக்குது, அந்த வாய்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது அந்த மாதிரி ரெக்கார்ட் வாய்ஸ் கேட்கும்போது. பட் ஒன்ஸ் இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் மேபி உங்கள் வாய்ஸ் கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என் வாய்ஸை கேட்டவங்க ஏதாச்சும் நினச்சிப்பாங்க, நம்ம வாய்ஸ் இப்படி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி வீசிடுங்க. ஏன்னா உங்கள் வாய்ஸ்
உங்களுக்கு கேட்குது இல்லையா? அதுதான் உண்மை. நீங்கள் ரெக்கார்டிங் வாய்ஸை கேட்கும்போது இந்த போன் கண்டக்ஷன் மூலிமா நடக்கிற அந்த வைப்ரேஷன்ஸை அதை ரெக்கார்ட் பண்ணனால தான் அது அப்படி கேட்குது. பட் உங்களோட உண்மையான வாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தான். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, the third voice of every human is inner voice. அதாவது மைண்ட் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மற்ற 2 வாய்ஸ் மாதிரி இதை கண்டக்ட் பண்ணுற ஒரு மீடியம் கிடையாது. ஸோ இந்த வாய்ஸ்க்கு இதுதான் ஸ்ட்ரக்சர், இந்த வாய்ஸ் இப்படி தான் ட்ராவல் ஆகுது, இந்த வாய்ஸ் இதுதான் ரீசன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மீன்ஸ் தேடின வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ இதுக்கு இன்னொரு ப்ராப்பரான ஒரு இந்த வாய்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ஸ் வந்துட்டு உங்கள் மென்டல் இமேஜரி, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மென்டல் இமேஜரியில் இருக்க நிறைய வாய்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு வாய்ஸாக இருக்கலாம் தான். இது கன்ஃபர்மேஷன் கிடையாது, அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான சயின்டிஃபிக் டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மோனோலாக் அப்படின்றாங்க. இன்டர்னல் மோனோலாக் அப்படின்றாங்க. இந்த இன்டர்னல் மோனோலாக் அப்படின்ற இந்த இந்த இதுதான் இருந்துட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த இன்டர்னல் மோனோலாக் அப்படின்ற டேர்ம் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு தாட் ப்ராசஸ்க்கு, நம்ம ஒரு டேவை பிளான் பண்ணுறதுக்கு, செல்ஃப் டாக் பண்ணுறது, திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுறது இருந்துட்டு இந்த ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் பேர் தான் இன்டர்னல் மோனோலாக். ஸோ மைண்ட் வாய்ஸுன்றதுக்கு இன்னொரு டேர்ம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இது இப்படி தான் ட்ராவல் ஆகுது அப்படின்றது கிடையாது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மைண்ட் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இது பர்சன் டு பர்சன் மாறும். ஸோ உங்கள் எக்ஸ்டர்னல் வாய்ஸை மிமிக் பண்ணுற மாதிரி இந்த இன்னர் வாய்ஸ் மிமிக் பண்ண முடியாது. ஏன் உங்கள் இன்னர் வாய்ஸ் என்னன்றதை இன்னர் வாய்ஸை வந்துட்டு வேறு யாரும் கேட்கக்கூட முடியாது. அந்த மாதிரி இருக்கனால இது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். பர்சன் டு பர்சன் இது வேரி ஆகிறதுனால இதை யாராலையும் இருந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லலாம் தான். ஏன்னா இது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்துட்டு அதாவது இந்த இன்னர் மைண்ட் வாய்ஸ் அப்படின்றது இன்னுமே இதுக்கு பின்னாடி இந்த ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வாய்ஸ் எப்படி ஒருத்தவங்களுக்கு இந்த வாய்ஸ் வருது. ஏன்னா இப்போ நான் இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு யோசிக்கும் போதே, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போதே நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா, அது எக்ஸ்டர்னல் வாய்ஸ். நான் பேசுறது எனக்கே கேட்குது, அது இன்டர்னல் வாய்ஸ். இது ரெண்டுத்துக்கும் ரீசன் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் உங்களுக்கும் தெரியும் இதனால தான் வரைக்கும். ஆனால் நம்ம மைண்ட்குள்ளே கேட்குற அந்த வாய்ஸ் நம்ம மைண்ட்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது அது ஏதாச்சும் ஒரு சொல்லிகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப் ஆகுது. செல்ஃப் டாக் பண்ண நமக்கு ஒரு வாய்ஸ் வரும். அது நமக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ஸ் கூட. அந்த வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் வருது அப்படின்றதுக்கான ஒரு ரீசனே கிடையாது. ரீசன் மீன்ஸ் மீடியம், இது இப்படி தான் ட்ராவல் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு தியரிட்டிக்கலாக அது நிறையா இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு யோசித்து பார்க்கும்போது அதுக்கு இன்னும் ஒரு ஐடியாவே கிடைக்கல. ப்ரூவ் பண்ணப்பட்டது எதுவும் கிடையாது. தியரிட்டிக்கலாக நிறையா இருக்குது சொல்லலாம். அதாவது தியரியாக இந்த மாதிரி ட்ராவல் ஆகுது அது நிறையா சொல்லலாம். ஆனால் ப்ரூவ் பண்ணப்பட்டது இந்த மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் இதனால தான், இந்த ரீசனால தான் மைண்ட் வாய்ஸ் இந்த மாதிரி ஒரு டோனில் இருக்குது, இதனால தான் இந்த பர்சன் மைண்ட் வாய்ஸ் வருது அப்படின்றதுக்கான இந்த ஒரு அர்த்தமே கிடையாது. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு சில டைம் தோணும், பிறந்த குழந்தைக்கு கூட அந்த இன்னர் வாய்ஸ் அதாவது மைண்ட் வாய்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் தேடி பார்த்தது என்னென்னா, இந்த பிறந்த குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த மைண்ட் வாய்ஸ்ன்றது இருக்காது. அதாவது ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெர்பல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்க மற்ற விஷயத்த தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த காக்னிட்டிவ் மெமரிஸ்வாங்க இல்லையா, நிறைய விஷயத்த பார்த்து கற்றுக்கிறது, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, அந்த செல்ஃப் அவேர்னஸ், இந்த மாதிரி நெருப்பு தொட்டா சுடும் அந்த மாதிரிலாம் தொட்டு பார்த்து தெரியும். அந்த மாதிரி தான் அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்போ அந்த பேபி வளர்ந்து ஒரு சைல்டாகி பேச ஆரம்பிக்குதோ, ஒரு கண்டினியூஸாக அதாவது நல்லா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இருந்துட்டு இந்த இன்னர் வாய்ஸ் அப்படின்றது சில்ட்ரன்ஸுக்கு டெவலப் ஆகுமா. எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. இங்கே யாருக்காச்சும் இந்த டவுட் வந்துருந்ததுன்னா கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.